ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். வாஸ்துல நிறைய சாதனைகளும் நிறைய ஆய்வுகளும் செஞ்சு நமது வாஸ்து உலகிற்கு நிறைய தொண்டாற்றி வரும் ஐயா பரணி பாரதி ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் நடத்தும் 21வது ஆண்டு விழா மிக சீரும் சிறப்புடன் நடைபெற்றிருக்கிறது. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கெல்லாம் முன்னோடி. கிட்டத்தட்ட 21வது வருஷம் அப்படின்னா நம்மளாம் இப்போ தான் 3 வருஷம் 4 வருஷம் ஆகுது. இவங்கெல்லாம் 21 வருஷம்னா இவங்களெல்லாம் பார்த்து நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். நம்மளுக்கு முன்னாடியே ஜோதிடத்தை இவங்கெல்லாம் வளர்த்துறதுல ரொம்ப முன்னோடியாக இருக்கிறப்ப நம்ம பெருமையாக இருக்குது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கி தலைமையேற்று நடத்திக்கூடிய நம்முடைய அருமை ஐயா டாக்டர் கணேசன் ஐயா அவர்களையும், முன்னிலை வைக்கக்கூடிய தலைவர் டிவி நாகலிங்க சுவாமி ஐயா அவர்களையும், வரவேற்புரை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பொருளாளர் செயலாளர் முருகேசன் ஐயா அவர்களுக்கும், அடுத்தது துணை செயலாளர் MA ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கும், பொருளாளர் சுரேஷ் ஐயா அவர்களுக்கும் சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக ஒரு சிறிய மரியாதை நிமித்தம். ஏன்னா நம்மளால் இவங்களுக்கு ஜோதிடத்தை கற்றுக் கொடுக்க முடியாது. ஜோதிடத்தை இவங்ககிட்டருந்து நிறையா வாங்கிக்கலாம். இவங்களுக்கு ஒரு மரியாதை நிமித்தம் நம்ம பண்ணலாம். ஏன்னா அந்த வகையில் அனைவருக்கும் இந்த நிர்வாகத்தை சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறவர்களுக்கு ஒரு சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் ஒரு சிறிய மரியாதையும் அன்போடு ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ ஒரு அருமையான எனக்கு கொடுத்த ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு சாதகமாக கரெக்டாக நம்ம பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி கஷ்டங்கள் இல்லாதவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. யாரை கேட்டாலும் எல்லாருமே சொல்லுவாங்க எனக்கு எந்த கஷ்டம் இந்த கஷ்டம்னு ஏதோ ஒரு கஷ்டத்தை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. இந்த கஷ்டமே இல்லை அப்படின்னு உலகத்தில் ஒருத்தனுமே கிடையாது. ரோட்டில் போகிற நாயை கூப்பிட்டு கேட்டால் கூட எனக்கு இந்த நேரத்தில் நல்ல நேரத்தில் இங்கே சுத்த முடியல, விடிய ஏகப்பட்ட தொந்தரவு இருக்குது அப்படிங்கும். அது மாதிரி ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன கஷ்டம் வேணுமாலும் இருக்கட்டும், ஒரு நல்லா புரிஞ்சுக்கங்க. இதை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் இன்றைக்கி வாஸ்துவோ ஒரு ஜோதிடமோ கிடையாது. உங்களுக்கு நீங்கள் என்ன லக்னமாக வேணுமாலும் இருங்க, என்ன ராசியாக வேணுமா இருங்க, என்ன நட்சத்திரமாக வேணுமாலும் இருங்க. ஐயா ஒரே நிமிஷம் வரவேற்பு கொடுத்துட்றோம். கோயம்புத்தூர் வந்திருக்கும் கோயம்புத்தூர் ஜோதிட சங்க நண்பர்கள் அப்படியே வரவேற்புக்கு வரவும். பாலண்ணா வாங்க. சார் ரைட். உங்களுக்கு என்ன தசை வேணுமாலும் நடந்துட்டு போகுது, என்ன புத்தி வேணுமாலும் நடந்துட்டு போகுது. தலைக்கு மேலே எனக்கு பிரச்சனை, காலையில் நான் தூக்கு போட்டு சாகலான் இருக்கிறேன். ஒருத்தன் கேட்குறான், காலையில் நான் சாக போகிறேன், என் வழியே இல்லை, வேற வழியே இல்லை, இந்த பிரச்சனையிலிருந்து நான் தப்பிச்சே ஆகணும், ஒன்றும் இல்லைன்னா மருந்து குடிக்கணும், இல்லைன்னா தூக்கு போட்டு சாகணும். இப்படி யாராச்சும் ஒருத்தர் இருந்தால் கூட சொல்கிறேன், அவங்களுக்குமே இது 100% சக்ஸஸ். ஏன்னா இது நடைமுறையில் அனுபவத்தில் பார்த்து ஜெயித்த விஷயம். இப்போ நான் சொல்கிறத நீங்கள் செய்கிறனால உங்களுக்கு என்ன கை நட்டம்?
ஏதாச்சும் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு இது கேட்டு உங்ககிட்ட வாங்கிக்கிட்டு நான் இதை சொல்லி இதை செஞ்சு இது நடக்காமல் போய் ஏதாச்சும் பிரச்சனையில் எதுவும் மாட்டிக்கிறீங்களா? வேற ஒன்றுமே இல்லை. தலைக்கு மேலே கெண்டம்ப்பா. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எனக்கு தலைக்கு மேலே கெண்டம், ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்னா இதை செஞ்சு பாருங்க. பிரச்சனை தீரலையா, நேராக என் இடத்துக்கு வாங்க. பரமத்தி வேலூரில் தான் என் ஆஃபீஸ். 108 நாளில் நடக்கலைன்னா நீ வா, உண்மையாலுமே வாண்ட. ஏன் அடிக்கிறேன்னா, இது குறைஞ்சது 10 பேர்த்துக்கு தலைக்கு மேல் இருக்கிற பிரச்சனைகள் இருக்கிற சொல்லவனுக்கு சொல்லி நடந்த விஷயம். இதுக்கு எந்திரம் இல்லை, தந்திரம் இல்லை, தசா புத்தி இல்லை, எந்த கர்மாந்திரம் இல்லை. ஒரே விஷயம், சிம்பிளா சொல்ல போனா எங்கள் அழைப்பினை ஏற்று அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வருக வருக என்று வரவேற்கிறோம். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளான விஷயங்க, ஈஸியா பண்ணி பாருங்க. ஆனா உங்க கையில தான் இருக்குது. உங்களுடைய கர்மா அதுக்கு வழி விடணும். அப்ப நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா, இந்த 27 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த நட்சத்திரத்துடைய ஒட்டுமொத்த தொகுப்பே 108 பாதம் தான். எல்லாத்துக்குமே தெரியும். அதான் எல்லாமே இந்த 108க்குள்ள தான் இருக்குது விஷயமே. அப்ப இந்த 108 நீங்க கரெக்டா பிடிச்சிக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, பனைமரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல ஆண் பனைமரம் பெண் பனைமரம்னு தெரியும். ஆண் பனைமரம்னா என்னன்னு எதுன்னு தெரியுங்களா? பெண் பனைமரம்னா எதுன்னு தெரியுங்களா? சூப்பர். பெண் மரத்துல நொங்கு காய்க்கும், ஆண் மரத்துல நொங்கு காய்க்காது. இவ்வளவுதான் ஆண் மரம் பெண் மரம். இதுதான் வடிவேல் படத்துல சொன்ன மாதிரி, குண்டுள்ள சோடா குண்டே இல்லாத சோடாங்கிற மாதிரி இதுதான் கதை. அப்ப நீங்க இந்த நொங்கு உள்ள ஒத்த பனைமரம், அந்த ஒத்த பனைமரம் மட்டும் தான் ஒரு இடத்துல இருக்கணும். சைடில் திரும்பி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் பனைமரம் இருக்கக்கூடாது. குறைஞ்சது ஒரு 108 அடி எந்த சுற்றளவுக்குமே, குறைஞ்சபட்சம் இப்படி பார்க்குறப்ப எங்கேயுமே பனைமரம் தெரியக்கூடாது. அது ஒத்தையா தனியாக இருக்கணும். அந்த ஒத்த பனைமரத்தை கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு கர்மம் அப்படின்னாவே எத்தனாவது ஸ்தானம்? கர்மம்னாவே 10ஆம் இடம் தான் கர்மஸ்தானம். அப்ப ஒருத்தர் மனிதனுடைய பிரச்சனை பூரா எங்க இருக்குது? அதிகம் பாவத்திலேயே 8ஆம் பாவத்தில் தான் பிரச்சனையே இருக்குது. அப்ப 8ஆம் பாவத்தில் இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு கர்மம் நட்சத்திரம் அப்படின்னாவே சனியோட நட்சத்திரம் தான். காலச்சக்கரத்தில் 8வது ராசியில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அதுதான் அனுச நட்சத்திரம். அப்ப உங்களுடைய கர்மாவை தலைக்கு நான் சொல்றேன், மருந்து பாட்டில் கையில் வச்சுக்கிட்டு இப்படின்னு வாயில் ஊத்தலான்னு எவனாச்சும் இருந்தா கூட இது அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே கீழே வச்சிருங்க. குடிக்காதீங்க. தூக்கு கயிறு மாட்டலான்னு இருந்தா கூட மாட்டாதீங்க, வச்சிருங்க. இதை பண்ணி பார்த்துட்டு ஃபெயிலியர் ஆனால் தூக்க மாட்டீங்க, கண்டிப்பாக நீ சாக மாட்ட. இது சக்ஸஸ், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அப்போ அந்த அனுச நட்சத்திரம் வர்ற நாளில் அந்த ஒத்த பனைமரத்தை கரெக்டாக எடுத்து தொலைவி வச்சுக்கிட்டு காலையில் நேரமாக எந்திரிச்சு முதல்ல பிரம்ம முகூர்த்தத்திலேயே போய் அந்த பனைமரத்துக்கு ஒரு பூ வச்சு பொட்டு வச்சு கொஞ்சம் அழகுபடுத்துங்க. அழகுபடுத்துறதுன்னு என்ன, ஒரு பொட்டு கட்டு வச்சு ஒரு சின்ன ஒரு பூ ஒன்று வச்சு அதுக்கு ஒரு மரியாதை பண்ணி ஒரு குடத்துல கரெக்டாக ஒரு 2 லிட்டர் ஆகிற மாதிரி ஒரு குடத்துல தண்ணி, மஞ்சள் தண்ணி எடுத்துகிட்டு போங்க. எடுத்துக்கிட்டு போய் வலதுபுறமாக ஒரு சுற்றிட்டு இடதுபுறமாக ஒரு சுற்றிட்டு அந்த மஞ்சள் தண்ணியை அந்த மரத்துக்கு 108 நாள் ஊற்றிட்டு வாங்க. உங்கள் பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டு, உன் பிரச்சனை தீரலினா எங்கிட்ட வா. பிரச்சனை 100% தீர்ந்தே தீரும். இது ஒரு பரிகாரம், சூப்பரான பரிகாரம். எவ்வளோ கண்டத்தில் இருக்கிறவங்களாம் இதை செஞ்சு பாருங்க. இதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு கை நட்டப்படமா? எனக்கு ஏதாச்சும் 1 லட்சம் கொடுத்தீங்களா, 50,000 கொடுத்தீங்களா? ஒன்றும் கொடுக்கல, நீங்களே தானே செய்கிறீங்க. செஞ்சு பாருங்க, செஞ்சு பாருங்க. சக்ஸஸ் மேலே சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். இது ஒன்று. இன்னும் ஒரே பரிகாரத்தை சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணுறேன். ஏன்னா இது எப்பயுமே நம்ம விழிப்புணர்வு சார்ந்த பதிவு, அதே மாதிரி எளிமையான பதிவு. நம்ம சொன்னால் சக்ஸஸ் ஆனதை தான் பேசுவோம். 2வது என்ன அப்படின்னா, ஒரு கர்மா அப்படின்னா என்ன நம்ம நினைக்கிறோம்? ஒரு இருட்டு அப்படின்னா அமாவாசையும் சந்திரனும் இந்த 2 பேர்த்துடைய சேர்க்கை தான் நம்ம ஒரு விதத்தில் அமாவாசை அப்படிங்கிறோம். அப்போ முதல்ல நீங்கள் அமாவாசையை எடுத்துக்கங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு அமாவாசை நாளை கரெக்டாக ஒரு நாளை சூஸ் பண்ணி எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு இந்த பனைமரத்தில், பெண் பனைமரத்தில் இருக்கக்கூடிய ஓலை இருக்குது பார்த்தீங்களா, பனை ஓலை, நொங்கு, அந்த கல் குடிக்கிறதுக்கு, தெளிவு குடிக்கிறதுக்கெல்லாம் அந்த பனை ஓலையில் குடிப்போம் இல்லைங்க, அந்த ஓலையை ஒன்று தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு, எழுதுகிற பேனா கிடையாது, எழுதாத பேனா. ஒரு இன்கம் டேக்ஸ் அதிகாரி வீட்டுக்கு நுழைஞ்சிட்டான். ஒரு பக்கம் ஒரு பேப்பர் இருக்குது, ஒரு 4-5-10 பேப்பர் இருக்குது. எடுத்து பார்த்தா ஒன்றுமே தெரியக்கூடாது. என்னடா இப்போ பீரோ நிறைய பேப்பர் அடிக்க வச்சிருக்கிறானே, இந்த பேப்பரில் ஒன்றுமே தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும். அப்போ அமாவாசை அன்னைக்கு
காலையில் எந்திரிச்சு வேலை குளிச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தை நல்லா வேண்டிட்டு, எனக்கு 1008 கடன் இருக்குது, எனக்கு சம்சாரத்தினால பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, என்னால் சமாளிக்க, நான் தான் சொல்கிறேங்க, என்னால் சமாளிக்கவே முடியல, நாளைக்கு சாக போகிறேன், இப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இது ஹைலைட்டான பரிகாரம். அப்போ இந்த அமாவாசை அன்னைக்கு அந்த பண ஓலையை எடுத்து எழுதாத பேனாவில், எழுதுகிற பேனா கிடையாது, எழுதாத பேனாவில் நீங்கள் எழுதணும். அந்த பண ஓலையில் எழுதுனீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. அப்படி உங்களுடைய கஷ்டத்தை பூரா சொல்லி எழுதிட்டு கொண்டு போய் உங்கள் பூஜை ரூமில் வச்சு வரக்கூடிய பௌர்ணமி நாள் வரைக்கும் அதை வழிபட்டுக்கிட்டு வாங்க. பௌர்ணமி அன்னைக்கு எடுத்து நேராக வெளியில் கொண்டாந்து என்ன பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் அதாவது எழுதிட்டு அந்த பண ஓலையை சாமி ரூமில் வச்சு சாமி கும்பிட்டு பௌர்ணமி அன்னைக்கு எடுத்து வீட்டுடைய நிலவுகாலுக்கு முன்னாடி கட்டி வச்சுருங்க. வர்றவங்கெல்லாம் பார்த்தா அப்படி தொங்கிட்டு இருக்கும். அந்த இது என்னன்னு தெரியாது, நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் அதில் எழுதியிருந்தா தானே தெரியும். ஆனால் நம்மளுக்கு தெரியும், எழுதாத பேனாவில் நம்ம எழுதி வச்சுருக்கிறோம். அப்போ அந்த 15 நாள் அப்படியே அமாவாசை வரைக்கும் வச்சுருந்துட்டு அமாவாசை அன்னைக்கு அவுத்து உங்கள் வீட்டுடைய தலைவாசலில் வெளியில் வச்சு அதை எரிச்சிட்டிங்க அப்படின்னீங்கன்னா 100% நீங்கள் அந்த பேப்பரில் என்ன மேட்ரு எழுதியிருக்கிறீங்களோ அந்த பிரச்சனை சக்ஸஸ் சக்ஸஸ் சக்ஸஸ். இதுக்கு மேலே ஒரு பரிகாரத்தை ஈஸியாக சொல்லவே முடியாது. இதை நீங்கள் எப்போ செய்யணும், பனைமரத்தில் தண்ணி ஊற்றுறதுக்கு போகிறது கர்மகாரகனுடைய சனியோட நட்சத்திரமான அனுசத்தில் செய்யணும். இந்த அமாவாசை அன்னைக்கு எழுதி வச்சு அந்த ஓலையை எரிக்கிறது அமாவாசை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும். பௌர்ணமி அன்னைக்கு வீட்டில் கட்டணும், அது வரைக்கும் இருந்துட்டு அவுத்துட்டு மறுக்க அமாவாசை அன்னைக்கு எரிச்சிடுறோம். இப்படி எரிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டம் நஷ்டம் பொருள் விரயம் தண்டம் போனது வந்தது என்னால் முடியலைன்னு நினச்சது எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகுங்க. செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நீங்களும் ஜெயிக்கலாம், எல்லாரும் ஜெயிக்கலாம். உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு சொல்லி பாருங்கள். இதையெல்லாம் நான் அனுபவத்தில் சொல்லி 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 அனுபவத்தில் சக்ஸஸ் ஆனவங்களை மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்து இந்த பதிவுகளை போடுறோம். கண்டிப்பாக இந்த திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்துக்கு 21வது ஆண்டு விழாவில் நம்ம வாஸ்தை பற்றி பேசணும்ல, வாஸ்தை பற்றி ஊருப்பட்டது பேசி பேசி எனக்கே அழுத்து போச்சு. என்கிட்ட வாஸ்து பேசி பேசி நான் வீடியோ போட்டதை பார்த்து ஒரு 2-3 லேடிஸ் எழுதி வச்சு அவங்க வாஸ்து நிபுணரே ஆயிட்டாங்க. அப்போ இதுக்கு மேலே நம்ம வாஸ்தை பேசுனா நம்மளுக்கு மரியாதை இருக்காது. ஏன்னா பேசியாச்சு, எந்த தான் பேசுறது, பேசுனதே ஒன்றும் இல்லை, அத்தனையும் பேசிவிட்டாச்சு. அப்போ வேறு டிஃப்ரெண்ட்டாக பேசணுங்கிறப்ப ஒரு அனுபவத்தில் சக்ஸஸ் கண்ட தலைக்கு மேல் இருக்கக்கூடிய அமாவாசை பரிகாரம் இந்த பரிகாரம் தான். முத்துப்பாண்டி ஐயா நோட் பண்ணிக்கிங்க, அமாவாசை பரிகாரம் நீங்கள் பண்ணுங்க, வாழ்க்கையில் நிச்சயம் ஜெயிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான தகவலை தெரிவித்துக்கொண்டு இந்த ஒரு அழகான ஒரு அற்புதமான தருணத்தில் 21வது ஆண்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் மேன்மேலும் வளர வேண்டும், வாழ்த்த வேண்டும். இவர்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் துணையாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்படிங்கக்கூடிய அற்புதமான தகவலோடு மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் அடுத்த சந்திப்பில் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எங்கள் அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கும் ஐயா பரணி பாரதி அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. ஐயா துண்டு துண்டு போடுங்க, போடுங்க. பரிகாரம் முத்துப்பாண்டிக்கு மட்டும் சொன்னார், என்ன காரணம் தெரியலையே. அமாவாசை பரிகாரம்னு சொல்லியிருக்காரு. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க. எடுத்துடலாம். நமது அழைப்பினை ஏற்று இந்த ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள ஸ்டார் அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி நிறுவனர் ஐயா முத்துப்பாண்டி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அவருக்கு இப்போ பூரண கும்ப மரியாதை செய்து மேடைக்கு அழைத்து வருமாறு ஐயா செயலாளர் முருகேசன் ஐயா அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆண்டு விழாவிற்கு தனது பங்களிப்பாக ஐயா வாஸ்து பரணி பாரதி அவர்கள் 5001 ரூபாய் நன்கொடை கொடுத்துள்ளார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.